வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி புனர்பூச நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஏன் நான் 3 வயசு வரைக்கும் நான் கணக்கில் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இதில் 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். தசா புத்தி 4 வருடங்கள் தான் இருக்கும். அதனால் என்னோட கணக்குப்படி 3 வயசு வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கடகராசி படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஜென்மராசிக்கு குரு வரார். இப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கார். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இதன் பிறகு தான் உங்களுக்கு வேலை படிப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறது 2026 முழுமையாக எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னா, அந்த வக்கரமானார், அது சரியாக பலன்களை கொடுக்கல, நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு. அதனால் சரியில்லாத அதாவது டபுள் மைண்டுன்னு வச்சிங்களா, அது மாதிரி நல்லதும் நடந்திருக்காது, கெட்டதும் நடந்திருக்காது. அஷ்டம சனியில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அது விடுதலை ஆகிருக்காது. இன்னமும் அதே மாதிரியே இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. படிப்பு ரீதியாக நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். படிப்பு ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது தடையாக இருந்திருக்கும். எதுக்கு தான் இப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 4ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்துச்சுனாக்கா சிறப்பு. உங்களுக்கு வேலை வாய்ப்பு படிப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அதெல்லாமே மாறும். இப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2026 நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, இந்த சனி தசை இது பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் இருப்பீங்க. அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, இது மாதிரி இடத்துல தான் இருப்பீங்க. இந்த வயசில் படிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரோ அதுக்குண்டான பலன்களை அவர் கொடுப்பார். ஒரு சில தண்டனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கூட இருக்கலாம். மறைமுகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்திருக்கிறது, அவயோக நட்சத்திரம் ஆகாத இடத்துல கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் எது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். என்னென்னா, பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கணும், அதாவது ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக விதி இருந்தால் இருந்துட்டு போட்டோம். இந்த வயதில் ஒரு ஆஃபர் இருக்குன்னா அது படிப்பு மட்டும்தான். நீங்கள் இந்த வயதில் ஏதோ ஒன்று படிப்பு மட்டும்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. அதில் ஒன்று படிப்பு. இதை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு தேவையானது, எதிர்காலத்துக்கு தேவையானது இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு எப்படி எப்படியோ இருக்கும். விஞ்ஞான வளர்ச்சியில் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கும். அப்போ வேலை வாய்ப்புக்கு எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது, யாராலையும் கணிக்க முடியாது. அது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில், அது மாதிரி இருக்கக்கூடிய டைமில் நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னாக்கா, இப்போ ஏதோ ஒரு படிப்பு உங்களுக்கு பிடிச்ச படிப்பு, இதில் தான் நான் போகிறேன், இதை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற முடிவை இப்போ எடுத்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா பின்னாடி லைஃப் நல்லாயிருக்கும். அப்போ கூட அந்த கஷ்டங்கிறது வரும். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை சனி பகவான் கொடுப்பார், தசா புத்தியும் கொடுக்கும். அந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும், வலி வேதனை இல்லாமல் இருக்கும், சின்னதாக இருக்கும், பெரிய கஷ்டமாக இருக்காமல் சின்னதாக இருக்கும். அந்த கஷ்டத்தை நீங்கள், அதாவது அவயோக தசையில் இல்லை 7.5 சனி அஷ்டம சனி வரும்போது, இப்போ தான் அஷ்டம சனி போச்சு, திரும்ப 7.5 சனி வரும்போது உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அதை சமாளிக்கணும்னா உங்களுக்கு படிப்பு இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதை படிப்பு முக்கியமாக கொடுக்கும்.
பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும். அந்த டைம் வந்து நீங்க மூட நம்பிக்கைக்குள்ள போமாட்டீங்க. தேவையில்லாத மன அழுத்தத்துக்குள்ள போமாட்டீங்க. ஒரு தைரியத்த குடுக்கும் அப்படின்னா, அது படிப்பு ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாரிசுகளுக்கு சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க படிப்பு ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க படிக்க வேண்டியது அவசியமானது. 20 வயசுக்கு மேல இப்ப 22 வரைக்கும் நான் சனி தசை எடுத்திருக்கிறேன். 22 வயசுக்கு மேல 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இந்த புதன் தசையில அப்படின்னா, இது அவயோக தசை. இது நன்மை செய்யாத தசை. எப்படி உங்களுக்கு நன்மை செஞ்சிரும்? அதாவது மறைமுக சுப தொடர்புல இருந்தால் அது மாரி, நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள குடுக்கும். இப்ப கோச்சார கிரகங்கள் ராசிக்கு வரார். ஜென்ம ராசிக்கு உச்சமா வரார் குரு. 9ஆம் இடத்துல சனி. சனி மட்டும் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. மற்ற எந்த கிரகமும் நல்லா இல்ல. அப்போ தசை நல்லா இருந்தா தான் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்த அமைக்க முடியும். 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தசா ரீதியா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசா உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. ஆனா ஜென்மராசிக்கு வந்து குரு பகவான் வரும்போது ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கும், மன அழுத்தங்களை கொடுக்கும், தேவையில்லாத வந்து சிந்தனைகளை கொடுக்கும். வேலையில வந்து இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துரும். எதையுமே வந்து நிலையில்லாத ஒரு மைண்டை கொடுத்துரும். அதனால் குழப்பமே வேண்டாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கோச்சார ரீதியா உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. சனி ஒருத்தர் நல்லா இருந்தாலே போதும் சுய ஜாதகத்துல, இல்லைன்னா கோச்சார ரீதியா 9ல் வந்துட்டாரு. இப்பதான் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முழுமையா விடுதலையாகி நல்ல ஒரு பொசிஷன். இதுக்கப்புறம் ஒரு 7.5 வருஷத்துக்கு உங்களை கையிலே பிடிக்க முடியாது. 7.5 சனி வர வரைக்கும் நீங்க தான் ராஜா. அது மாதிரி இருக்கலாம். வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். இங்கேயே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இப்போ தான் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக கூடி வரும். திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கா, அது எல்லாமே இப்போ நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய தசை. இந்த தசை சரியில்லைன்னா கூட, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்கன்னா கூட, இப்போ வந்து ஒரு ஆறுதலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஆறுதலுக்கு நான் சொல்லலை, அந்த தசை வந்து அந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா இப்போ திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மணி லாக் ஆயிடுச்சுன்னா இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஜூலை மாதத்துலேருந்து, அதாவது 2025 ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது அந்த சனி வகர காலத்தில். இப்போ எல்லாமே வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. உங்களுக்கு வேலையெல்லாம் சூப்பராக இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வர வேண்டிய பணம் வரும். அஷ்டம சனியில் லாக்கான பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நிறைய பண ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். அதாவது தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய உங்களுக்கு வந்து எதெல்லாம் நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் அடகு வச்ச நகை இருக்கு இல்லையா, அதை திருப்பிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ், மனசு ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. நல்ல ஒரு லைஃப் அமைய போகுது இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. அந்த புதன் தசை பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருடம் இருக்கு இல்லையா, அதில் ஓரளவுக்கு மாற்றங்களை பார்க்கலாம். அந்த புதன் தசை செவ்வாய் புத்தியிலிருந்து அது பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருடம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு ஏற்றங்கள் உண்டு. அந்த டைமுங்கிறது சிறப்பு. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த 7 வருஷமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் புத்தியெல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகள். செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி எல்லாமே ஒரு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய புத்திகள். 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிளாகவே போகும். குரு தவிர வேறு எந்த வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் சரி, சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே சிறப்பு. கேது தசையில் நிறைய பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கு. அந்த மணி எல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கொடுத்த பணம் வரல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல, எல்லாமே கட்டி முடிப்பீங்க. இப்போ பண ரீதியாக உங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் சால்வ் ஆகும். குழந்தைகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இல்லைனாக்கா வந்து குழந்தைகள் ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய நெருக்கடிகள் இருக்கு இல்லையா, சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், இப்போல்லாம் வந்து இடமாற்றங்கள் அது எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணால் கூட சிறப்பான ஏற்றங்களை எதிர்பார்க்கலாம். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சுக்கிர தசையில் தாங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அதாவது மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படியே தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். சுக்கிர தசையிலையும் ஒரு சில பேருக்கு வந்து 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா, 4ஆம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா, 4ஆம் இடத்துல இவரே இருந்து தசை பண்ணால் கூட கஷ்டத்தையும் கொடுப்பாரு, வேலையை கொடுத்துருவாரு. ஆனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை வச்சிருவார். நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை கொடுத்தது. அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும்.
மணி லாக் ஆச்சு. இப்ப சனி பார்த்த இடங்கள்லாம் வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், மணி லாக் ஆகும். அது மாரி. வீடு கட்டி குறையா நிக்கிறது. இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். இப்ப மணி லாக் ஆயிருச்சுனாக்கா வரும். இப்போ குடுத்த பணம் வரும். வாங்குன பணத்த நீங்க வட்டி முதலுமா குடுப்பீங்க. வருமானம் வரும். அவ்வளோதான். வருமானம் வந்தா தானே நீங்க பணம் குடுக்க முடியும். இப்ப குடுத்த பணம் வந்தா தானே நீங்க வாங்கி இன்னொரு இடத்துல குடுக்க முடியும். நெறைய பேருக்கு வந்து முன்னின்னு ஏமாந்துருப்பீங்க. அது எல்லாமே அந்த அவப்பெயர்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தத்திலேருந்து வெளிய வருவீங்க. அது மாரி நெறைய உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. சுக்கிர தசையில எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ, அந்த அளவுக்கு வளர்ச்சிகள பார்க்க போறீங்க. ஆனா, உங்க சுய ஜாதகத்துல மறைமுக சுப தொடர்புல இருந்தா மட்டும் தான். மறைஞ்சு அது வந்து வேற வழி இல்லாம நன்மை செய்யக்கூடிய அமைப்புல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நன்மை செய்யும். கஷ்டப்பட்டுனே வரீங்க அப்படின்னாக்கா, அதுல வந்து அந்த சுக்கிர தசையில 20 வருஷத்துல முன்னாடி 10 வருஷம், பின்னாடி 10 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி 10 வருஷத்துல இருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா, பின்னாடி 10 வருஷத்துல நல்லா இருப்பீங்க. இப்ப முன்னாடி 10 வருஷத்துல நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, பின்னாடி 10 வருஷத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதாவது கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உஷாரா இருந்தீங்கன்னாக்கா, அந்த பாதிப்பு கொஞ்சம் குறையும். அதாவது எதுல போய் மாட்டுவீங்க அப்படின்னா, அதிகபட்சமா பணம் குடுத்துட்டு லாக் ஆவுறது, அது மாரி கடன் குடுத்துட்டு லாக் ஆவுறது, இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடுறது, இது மாரி ஏதாவது வந்து லாட்டரியில போடுறது, இது எதுல போட்டாலும் சரி, இப்போ வந்திருக்காது. இதன் பிறகு கூட நீங்க சுக்கிர தசையில அதிர்ஷ்டங்கள நீங்க எதிர்பார்க்காதீங்க. வட்டிக்கு விடுறது, இந்த மாரி பணம் மத்தவங்கள நம்பி பணம் குடுக்குறதுல கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே எம்ப்ளாயிக்கு ஓகே சிறப்பு. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்க நார்மலா போயிட்டு இருந்தீங்கன்னா பரவால்ல. இப்ப மாற்றங்கள எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகள நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல நெறைய சொல்லலாம். சுக்கிர தசைக்குன்னு நான் தனியா வீடியோ போடுறேன். தனித்தனியா வீடியோ போடுறேன். சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை எல்லாம். ஏன்னா, அது மணிக்கணக்குல பேசலாம் அதுல வந்து. அது எங்கெங்க எந்தெந்த புத்தியில என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது சொல்றேன் நான் தனியா. இதுல பொதுவா சொல்லும்போது, நெறைய பேருக்கு சுக்கிர தசை நல்லாவும் இருக்கு. என்ட்ட ஜாதகம் பார்த்தவங்களும் நெறைய பேருக்கு நல்லா இருக்கு. அதே மாரி நெறைய பேருக்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. இப்ப நம்ம யாருக்கு தான் நம்ம வந்து ராசி பலன் சொல்றது? 2 பேருக்கும் தான் சொல்லணும். அப்போ கோச்சார கிரகங்கள வச்சு சொல்லும்போது, ஜென்ம ராசிக்கு குரு வந்தாலும் சரி, சனியோட விடுதலைய வச்சே சொல்லிடலாம். நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். அதாவது அஷ்டம சனியில இருந்த மாரி இப்ப இருக்காது. அவ்வளோதான். அஷ்டம சனியில எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, அதுல இருந்து அது மாரி இருக்காது. அத விட பெட்டர்மென்ட் முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு லைஃப் அமையப்போது இந்த சுக்கிர தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை சேர்த்து சொல்றேன்னா, இந்த 3 தசைகளுக்கும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா சனி இருக்கும்போது தான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது தான் என்ன தசை பார்க்கும். இது வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் சனிக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால நெறைய ப்ராப்ளத்த குடுத்துருக்கும். நெறைய வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, சூரியன் இருந்தாலோ, சந்திரன் இருந்தாலோ, இதெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல இதெல்லாம் ப்ராப்ளத்த குடுக்கும். இப்போ கோச்சார கிரகத்துல 7ஆம் இடத்துக்கு வரும்போது, இப்போ சுய ஜாதகத்துல சந்திரன் இருக்கிறத பார்க்கும் 7ஆம் பார்வையா. அது மாரி அதே அஷ்டம சனி நடக்கும்போது, இப்ப சனியுடைய பார்வை இருக்கு இல்லையா? அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல சூரியன் இருந்தாலோ, இல்ல செவ்வாய் இருந்தாலோ, உங்களுக்கு மணியெல்லாம் லாக் ஆயிருக்கும். நெறைய பிரச்சனைகள குடுத்துருக்கும். அது எல்லாமே இப்ப மாறும். இப்ப வந்து குடுத்த பணம் வர்றது, உடல்நிலை தொந்தரவுகள் வந்து மீண்டு வர்றது, மருத்துவ செலவுகள் கம்மியா வருது, குடும்ப சூழல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள பார்க்கறது, அது மாரியான வளர்ச்சிகள இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் தசையில பார்க்க போறீங்க. 3 தசையிலும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா, நெறைய கஷ்டப்பட்டீங்க. 3 தசையில இருக்கக்கூடிய நபர்களும் நெறைய கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா, இது ராசிக்கு யோகாதிபதி தசை தானே. ஏன் இவ்வளோ கஷ்டத்த குடுத்தது அப்படின்னாக்கா, சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா, பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா, அதுலயும் வந்து ராகு, கேதுவோட சேர்ந்து இருந்தால் ரொம்ப ரொம்ப மோசமா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது மாதிரியான கஷ்டங்கள்லேருந்து இப்ப விடுதலை. கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை குடுக்கும். நன்றி.